தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அன்னை முதியோர் இல்லத்தில் ஃபுட் பாய்சன் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் இல்லத்தில் ஃபுட் பாய்சன் என்ற தகவலில் 3 பேர் பலி என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அன்னை முதியோர் இல்லத்தில் ஃபுட் பாய்சன் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு உணவு உண்ட 11 பேரில் 3 பேர் உயிரிழப்பு, 8 பேருக்கு தீவிர சிகிச்சை என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதியோர் இல்லத்தில் ஃபுட் பாய்சன் என்ற அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் இவர்கள் 8 பேருக்கு தீவிர சிகிச்சையானது வழங்கப்படக்கூடிய அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. முதியோர் இல்லத்தில் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு 3 பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் 8 பேருக்கும் தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வரக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மாரிமுத்து வழங்க நாம் கேட்கலாம். மாரிமுத்து, ஃபுட் பாய்சன் ஏற்பட என்ன காரணம்? அதாவது தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியம் அருகே உள்ள முதியோர் இல்லத்தில் நேற்று இரவு உணவு அருந்திய சுமார் 11க்கும் மேற்பட்டோர் தென்காசி அரசு மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அந்த உணவு அருந்திய 3 பேர் பரிதாபமாக தற்போது உயிரிழந்துள்ளனர். சங்கர், முருகம்பாள், அம்பிகா என்ற மூவரும் தற்போது உயிரிழந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே உள்ள முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் ஆதரவற்ற முதியோர்கள் தங்கி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று உணவருந்திய ரசமும் முட்டைக்கோசும் அவர்கள் உணவருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காலையில் அவர்களுக்கு மயக்கம் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் உடலில் வந்துள்ளன. உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் 3 பேர் பரிதாபமாக விழுந்துள்ளார். மேலும் தற்போது 8 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.